ஜாப்பனீஸ்ல இன்ட்ரோ கொடுறேன். ஏய் அது வரலாம்டா. konnichiwa minasan. konnichiwa. Ohayo gozaimasu. அது கடைசில தானே. குட் மார்னிங் டா. யார் அவன்? அரிமஸ்தா. வெல்கம் டு அவர் சேனல் தி பிளாட். இந்த வாரம் என்ன பண்ண போறோம்னா, எப்பவுமே படம் பத்தியே பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் கொஞ்சம் டிஃபரெண்டா அனிமே ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆகலாம். டிஃபரெண்டா ரொம்ப நாளே இந்த ஐடியா இருக்கு. ஆனா பண்ணவே இல்ல. இது வந்து ஒரு நம்மளோட ஆடியன்ஸ், பிளாட் ஆடியன்ஸ் இப்போ வந்திருக்கோம். ரொம்ப கம்மி சீசன்ஸ் இல்ல கம்மி எபிசோட்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் ஹுக் ஆகுற மாதிரி அந்த மாதிரி அனிமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, அனிமே பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, லெஃப்ட் அவுட் ஆஃப் லெஃப்ட் அவுட் இந்த மாதிரி இருக்கு, சரி நானும் அனிமே பார்க்கணும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம வீடியோ பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ற அனிமே வந்து டெத் நோட். சின்ன அனிமே தான், 37 எபிசோட்ஸ் தான். பேசிக்கா என்னன்னா அவனு ஒரு அகிரான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு புக் கிடைக்கும், டெத் நோட் கிடைக்கும். அதுல நீங்க யார் பேர் எழுதுறீங்களோ அவன் வந்து இறந்துருவான். ஆமா. அப்புறம் இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் நடக்கிற மாதிரி போகும். நீங்க ஃபர்ஸ்ட் இதான் பாத்தீங்க? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே வந்து டெத் நோட். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றது, எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அனிமே பார்க்கவே கூடாது, என்னடா இது அப்படி கலாய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆளு, கலாய்ச்சிட்டு இருந்த ஆள் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு டெத் நோட் பார்க்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஹுக் ஆறேன். ஏய் பயங்கரமா இருக்கு. கலாய்ச்சிட்டு நீங்க தான் நான் தான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். நான் தான் அதை கலாய்ச்சிருக்கேன். பாத்து என்ன செமையா இருக்கு, மிஸ் பண்ணிட்டோமோ அதெல்லாம். இப்போ வந்து நீங்க அனிமே ஸ்டார்டர் இப்ப வீடியோ பண்ணிட்டு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா அனிமே ஃபிலிம் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இவர் சொல்ற மாதிரி 20 எபிசோட்ஸ் 12 எபிசோட் சின்னதான், அதாவது பெரிய அனிமே கம்பேர் பண்ணும்போது. பட் நான் வந்து அதை விட சின்னதா வந்து 2 hours 1.5 hour நமக்கு பழக்கப்பட்ட டைம் டியூரேஷன் தான். அது கொஞ்சம் அட்டாச்சஸ் பண்ண கம்மியா இருக்கு, நமக்கு பழக்கப்பட்ட. அப்படியா? அது ஓகே, தேங்க் யூ. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அனிமே மூவி, இது ஒரு ஸ்டேபிள் அனிமே ஸ்டார்டர் பேக்ல எப்படி டெத் நோட்டோ, ஃபிலிம்ஸ்ல வந்து நான் ஒரு ஸ்டேபிள் இது சொல்ல போறேன். அகிரா வந்து ஒரு சம படம், ஒரு சைஃபை, ஒரு டிஸ்டோபியன் சைபர் பங்க் த்ரில்லர், அந்த மாதிரி ஒரு படம் செமையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கும் வந்து இது ஒரு முன்னோடியா இருந்திருக்கு இந்த படம். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய படம் வந்திருக்கு. என்ன கண்டென்ட் அது? அப்படி என்ன கண்டென்ட்டா? செம அனிமே. என்ன கதை வந்து பேசிக்கா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க, ரவுடி பசங்க மாதிரி இருப்பாங்க, நம்ம ஊர்ல புல்லிங்கோஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிரச்சனை மாட்டிப்பாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகி அது எப்படி ஆகுதுன்றதுதான் கதை. கடைசி உலக போர் மாதிரி இருக்கு. கடைசியில வந்து ஒரு அந்த ஃபைனல் ஆக்ட் வந்து பயங்கரமா எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு விட்டுருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு டிவைன் இதெல்லாம் வந்து என்னென்னமோ வந்து பயங்கரமா இருக்கும் படம். ஆமா ஆமா, ரொம்ப லவ் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து ஹைக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே சஜஷன். எனக்கு வாலிபால் ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. பட் அதை பார்த்தோன்னே வாலிபால் விளையாடணும், வாலிபால் ரூல்ஸ், இப்போ ஒரு விளையாட ஒரு இடத்துக்கு போறோம்னா கூட இது அது ஹைக்யூல பாத்துக்கோ, ஸ்பைக் அப்படி அந்த மாதிரி சம வாலிபால் பிளேயர். புதுசா இருக்கு வாலிபால் பிளேயர். சோ கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் அனிமே டெத் நோட் அதெல்லாம் கூட விட்டுறலாம். இது பாருங்க, ஹைக்யூ தான் ஃபர்ஸ்ட் அனிமே பார்க்கணும். நீங்க இது ரொம்ப சூப்பர் பவர் அந்த மாதிரிலாம் இருக்காது. வேற யாரோ அட்டாக் பண்ற மாதிரி இல்ல இல்ல கடைசியா வரும். அனிமேல கொஞ்சம் ஃபேண்டசி இருக்கும், ஃபேண்டசி அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது, ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மிச்ச ஸ்போர்ட்ஸ் டிராமாஸ் கூட இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் சூப்பர் பவர் லைட்டா கலந்து இருக்கும். இது இல்லாம செமையா இருக்கும், கண்டிப்பா பார்க்கலாம். ஐக்யூ நீங்க பாத்துக்கலாம், ஆனா கேஎன்பி பாக்கிறதுக்கு உங்களுக்கு ஹை ஐக்யூ வேணும். இது ஓகே, வெயிட் மறந்துறதுக்காக பே போட்டாங்க. என்னோட நெக்ஸ்ட் சஜஷன் வந்து ஸ்டெயின்ஸ் கேட். அது வந்து இவர் எப்படி அது வந்து தாய் பீலாம் சொன்னாரோ அந்த மாதிரி இல்ல, பட் ஆனா ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சைஃபை சீரிஸ் ஐ ஹவ் சீன். ஸ்டோரி என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு பை மிஸ்டேக் வந்து ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிரும், அந்த மாதிரி பாஸ்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புற மாதிரி, ஃபியூச்சர் டைம் டிராவல் பண்ற மெசேஜ் அனுப்புற மாதிரி. சோ அது வந்து எப்படி அவன் லைஃப் இம்பாக்ட் பண்ணுது, எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டோரி. டெத் நோட்ல அனிமே பிடிச்சதை விட ஸ்டெயின்ஸ் கேட்ல எனக்கு ரொம்ப அனிமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட செகண்ட் அனிமே சஜஷன் பத்தி இப்ப நானும் சீரிஸ் கேட்பேன். இந்த மாதிரி
செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து யுவர் லைன் ஏப்ரல், ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்லணுமா? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். இவர் எப்படி டெத் நோட் வந்து ஒரு ஸ்டார்டர் அனிமே என்ன கேட்டீங்கன்னா பர்சனலி யாரா இருந்தாலும் பிளைண்டா நான் வந்து யுவர் லைன் ஏப்ரல் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த தீமே வந்து ஒரு மாதிரி யூனிவர்சலா இருக்கும். இந்த லவ், ரொமான்ஸ், ஹை ஸ்கூல், டீனேஜ் அதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சலான தீம். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே கனெக்ட் ஆகும். மியூசிக்லாம் கூட ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க அனிமேல. he is a pianist நினைக்கிறேன். ஆமா செமையா கனெக்ட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு வயலின் செமையா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்குது. ரொம்ப கனெக்ட் பண்ண அனிமே எனக்கு. ஆமா கண்ணு அது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல 4 வாட்டி எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு 4 வாட்டி பாத்திருக்கேன். ஒரு வாட்டி 4 வாட்டி எழுதிருக்கேன். திரும்ப தான் பார்க்க முடியல. அவ்வளவு டெவஸ்டேட்டிங்கான நருட்டோல வந்து எப்ப முடியும் அது அந்த மாதிரி செம்மையா இருக்கும். அதுக்காகவே நான் வந்து ஒரு நியூ ஏஜ் அனிமே சம மார்க்கெட்டிங் தான் இருக்கு. நருட்டோ என்ன சொல்ற, ப்ளீச், ஒன் பீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. நிறைய எபிசோட்ஸ் அந்த டைப் ஆஃப் அனிமே ஷோனன். சோ நிறைய பேர் அதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணா ஜுஜுட்சு கைசன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 2 சீசன்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோனன் வந்து நான் சொல்லுவேன். மூவிஸுமே இருக்கு. அதுல மூவி சீரிஸ் ரெண்டுமே நீங்க சேர்த்து கன்சியூம் பண்ற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தியேட்டர் போயிட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னாலும் நல்ல ஒரு கம்யூனிட்டியா இருந்தா உங்க கடைக்கு என்ன சொல்றேன், மூவி பத்தி டிஸ்கஸ் பண்ண அனிமே ஒட்டாகோஸோட சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட ஒட்டாகோஸ் வந்து அவர் அனிமே ரொம்ப தரமா இருக்கும். என்ன சொல்றது, எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் சுத்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் சுத்தம் இன்ஸ்பிரேஷன் ஓகே சார் அட்லீஸ்ட் விடுவாரு. ஓகே சார் இன்ஸ்பிரேஷன் செமையா இருக்கும். அந்த அனிமேஷன் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பிளாஸ்ட். என்னோட பெஸ்ட் குறிப்பு, நான் மாங்கா படிச்சதே இல்ல. ஜுஜுட்சு கைசன் ஹைப்பே இல்லாம பார்த்து எனக்கு வந்து அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்காக நான் மாங்கா படிச்ச ஒரே அனிமேனா வந்து ஜுஜுட்சு கைசன் தான். அந்த அளவுக்கு ஈஸி. சரி ஆக்சுவலி பாட் தான் சொல்றியா குட்டியா? பாட் என்ன சொல்றீங்க? ஒரே அனிமேல என்ன ஒரே பிளாட் தான். ஆமாங்க, ஓவர் பவர்டு கேரக்டர் அண்டர் பவர்டு கேரக்டரா இருப்பான். அவன் எப்படி ரொம்ப மாதிரி பேசியே மாத்துவாரு. அது 3 பேர் இருப்பாங்க கிளாஸ்ல. ஒரு பொண்ணு 2 பேர். நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் மாதிரி தான் காட்டுவாங்க. நல்லவன் தான். அந்த வேர்ல்ட்ல அவன் ரொம்ப நல்லவன் தான். நருட்டோ மாதிரி ரொம்ப நல்லவன் கிடையாது. அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் கிரேவா காமிச்சா சூப்பரா இருக்கும். ஒரு ஆக்ஷன் அனிமே அந்த மாதிரி பாக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இது எடுத்து பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்ததை முந்திட்டு சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட். அது பேசிக் சின்ன பிளாட் என்னன்னா, ஒருத்தர்ப்பா அவனோட தம்பியோட அவன் சோல் மட்டும் இருக்கும். அவன் தம்பியோட பாடி வந்து ஆல்கெமி பண்ணும்போது இது தொலைச்சிருவான். இவனோட ரைட்டாவும் போயிடும். அதை இது பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்படி ரீகெயின் பண்றான், அது எப்படி போகுது அப்படின்னு தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். சூப்பரா இருக்கும். தேர்ட் சஜஷன் வந்து ஒன் பஞ்ச் மேன். ஒரு செம அனிமே. அது வந்து எப்படின்னா ஒரு ஆல் ஹி டேக்ஸ் ஒன் பஞ்ச் அந்த மாதிரி. லிட்டரல் பேரே வந்து ஒன் பஞ்ச் மேன் அந்த மாதிரி தான். ஆமா மொட்டை நார்மலா பாக்கும்போது அவர் வந்து சாது ஒரு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா வந்து இந்த காண்டானர்னா வந்து அப்படியே அனிமேஷன்லாம் மாறி அப்படியே ஷேடோலாம் வந்து செமையா இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா அந்த வொர்க் அவுட்லாம் வந்து யாராவது பாத்துருக்கீங்களா? நிறைய ஜிம் கோவர்ஸ்க்கு வர மோட்டிவேஷனா அவங்க போட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படிதாங்க. ஜிம் கோவர்ஸ்னு சொன்னேன். அந்த ஆக்ஷனும் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருக்கும். பட் அதையும் வந்து நம்ம வந்து ரியாக்ஷனே காட்ட முடியல. ரொம்ப எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கேரக்டர் அப்படிதான் ஈஸி கோயிங் மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணாத மாதிரியும் அந்த படத்துல ரொம்ப ட்ரை பண்ண மாட்டான். ஏன்னா அவ்வளவு ஓபியா ரொம்ப கஷ்டப்பட்டு அதான் நருட்டோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு செத்துட்டு நம்ம திரும்பி வருவாங்க. சில அனிமே எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தாக்குற மாதிரி இருக்கு. அது செமையாவும் இருக்கும் நமக்கு. இந்த டைப் ஆஃப் இது வந்து சூப்பரா இருக்கும். ஓகே, என்னோட தேர்ட் சஜஷன் வந்துட்டு இதுவுமே நிறைய பேர் பார்த்ததுதான், மெயின் ஸ்ட்ரீம் தான். அட்டாக் ஆன் டைட்டன். ஆமா, one of the most எப்படி சொல்றது, நிறைய பேர் ரீல்ஸ் அதிகமா பார்த்தது அதிக ஹேட்டும் வச்சிருக்க இது சொல்லலாம். ஆமா, ஒரு பயங்கரமான ஃபேண்டம். ஆமா, கொஞ்சம் டாக்ஸிக் ஃபேண்டமும் ஏஓடி ஃபேண்டம். எப்படின்னா மிச்ச அனிமே எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணுவாங்க, ரேட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பிரிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ் மாதிரி இல்ல தல ஃபேன்ஸ்
இப்போ ஏஆர்டி எப்படின்னா ஆக்ஷன் பிளஸ் பொலிட்டிக்கல் பிளாட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா நீங்களே சைட்ஸ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் உங்களே கேட்கற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கடைசியில நீங்க வந்து ஹீரோட சைடு ஹீரோ ஒன்று பண்ணுவாரு, ஹீரோட சைடு எடுக்கிறீங்களா இல்லையான்றதே நல்லா இருக்கும். செம்மையா எழுதிருப்பாரு அந்த ரைட்டரும் போட்டு செம்மையா போட்டு தாளிப்பாங்க எல்லாருமே. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே சொல்றேன், குரோக்னோ பாஸ்கெட். நான் இப்ப பேசுற ஹைக்கூ சிஸ்டர் குரோக்னோ பாஸ்கெட். ஓகே, குரோக்னோ பாஸ்கெட் வந்து ஒரு டாப் 5 ப்ராடிஜிஸ் இருப்பாங்க. அவங்களோட ப்ளே பண்ற ஒரு 6th பிளேயர் பத்தி ஒரு இன்ட்ரோவர்ட் இருக்கிறதே தெரியாத ஒரு ஆள். அவன் ஒரு பிளே மேக்கர் மாதிரி ஆக்சுவலி அந்த கேமுக்கு. அவன் எப்படி இது பண்றான், அந்த கேம் எப்படி போகுது அப்படிங்கிறது சூப்பரா எடுத்துருப்பாங்க. அதான் சொல்ல வந்தேன். அது செம்மையா இருக்கும் அந்த படம், தயவு செஞ்சு பாருங்க. இது முடிச்சுட்டு பாருங்க, அப்பதான் அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது கேரக்டர்ஸோட நமக்கு ஒரு ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஜோன் வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக் சூப்பர் நேச்சுரல் மாதிரி சொல்றாங்க. ஜோன் வந்து ரியல் இருக்கா? என்ன அடிக்க மாட்டாங்க ஜோன் பேராச்சு. நேரம் மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்காங்க போல. கரெக்ட்டா டைம் வந்தானே வேடிச்சான். நான் அட்டாக் பண்ணிடுவேன் இந்த பக்கம் திருப்பிச்சான். பாராசைட் பாத்துட்டீங்களா? பாராசைட் நான் பாத்திருக்கேன். நீராதி பாராசைட் பாத்துட்டீங்க? கொரியன் படம் அது. என்னோட 4th அனிமே சஜஷன் வந்து பாராசைட்ன்ற ஒரு அனிமே. அது வந்து பேசிக்கா இதோட பிளாட் என்னன்னா வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு இந்த சிம்பயாட் இந்த நம்ம வெனம்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி வந்து ஒரு பாராசைட்டே சொல்லலாம். பாராசைட் அது வந்து அவர்கிட்ட ஒட்டிக்கும். அது வந்து பாடி ஃபுல்லா பரவும். அது வந்து பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் ஆர்கானிசம், அதாவது ஃபுல் ஹியூமன் பீயிங் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா உஷாரா வந்து கையில கட்டிடுவாரு. அதனால கையில மட்டும் இருக்கும், கையில மட்டும் ஒரு கண்ணு வாய் எல்லாமே வரும். அதோட ரிலேஷன் எப்படி ஃபார்ம் பண்றாரு அப்படின்றது ஒரு ஜெனரலாவே வந்து ஒரு ஹியூமனா இருக்கிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படின்றது செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது வந்து சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ரிலேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அந்த பாராசைட்டுக்கும் அந்த மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்க்கும். அதுவே வந்து செம்மையா இருக்கும். அவர் மத்தவங்க கிட்ட இருந்தா எப்படி தப்பிப்பாரு, இந்த இது தெரியாம இருக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அந்த டிராமாவே சூப்பரா இருக்கும். ஃபோர்த் சஜஷன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் தான் நான் போறேன். ப்ளூ லாக் வந்து எப்படின்னா யூசுவலா ஃபுட்பால் வந்து ஒரு டீம் கேம், அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு டீமா சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ளூ லாக் எப்படின்னா டீம் கேம் தான். அப்படி ஒரு டீமா சேர்ந்து விளையாடி ஜெயிக்கணும், அந்த மாதிரி தான் எல்லா ஸ்போர்ட்ஸும் சொல்லியிருக்கோம். பட் இவங்க எப்படின்னா ஜாப்பனீஸ் வந்துட்டு எதுவுமே ஜெயிச்சது இல்லை வேர்ல்டு லெவல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஃபுட்பால் இதையே மாத்துவோம் அப்படின்னா பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், ஜப்பான்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை செலக்ட் பண்றதுக்காக இவங்களே இன்டர்னலா ஒரு கேம் மாதிரி நடத்துவாங்க. இது வந்து பாசிங் கேம் மாதிரி இல்ல, அது ஒரு கேம்ப் ஒரு சம்திங் கேம்ப் மாதிரி நடத்தி பெஸ்ட் டீமை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டீம் இந்த மாதிரி டீம் என்ன சொல்லுவோம், ஒரு ஈகோயிஸ்டா இருக்கணும். கேம்ல வந்து நான் தான் கெத்து அப்படின்ற அந்த ஃபீலோட விளையாடினாதான் எந்த கேமையும் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதுக்காக எப்படி பிளேயர்ஸ் உருவாக்குறாங்க, எத்தனை பேர், ஒரு 300 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டாப் 11 செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி செலக்ட் ஆக்சுவலி டாப் லெவல்ல ஒன்னு தான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 11 செலக்ட் பண்ணி ஆட விடுவாங்க. 11 செலக்ட் பண்றப்ப 11 செலக்ட் ஆக்சுவலி அண்டர் 19 ஜப்பான் டீமோட ஆட விடுவாங்க. எல்லா இந்த டீம்ல எப்படின்னா இந்த 11மே ஸ்ட்ரைக்கர்ஸா இருப்பாங்க. அதுதான் இந்த டிஃபெண்டர், கோல் கீப்பர் அந்த மாதிரி எல்லாருமே ஸ்ட்ரைக்கர்ஸ் தான். அவங்க மொத்த டீம் கேமே அட்டாக்கிங் கேமா இருக்கும், டிஃபென்சிவா இருக்குது அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஃபுட்பால் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த எத்தனை எபிசோடு 2 சீசன் வந்திருக்கு, 18 எபிசோட்ஸ், ஒரு படமும் வந்திருக்கு. நீங்க இப்ப பார்க்கணும்னு நினைச்சாலும் டக்குன்னு கேட்ச் அப் பண்ணிடலாம். பின் குறிப்பாது. ஆமா ஆமா. சரி, இப்போ சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். இந்த மாதிரி அனிமே வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க. இன்னொரு பார்ட் 2 ஒன்னு கூட நாங்க ரிலீஸ் பண்றோம். பிக் 3 பத்தி நாங்க ஒரு டிபேட் மாதிரி கூட வச்சு இது பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச அனிமே இல்லனா வந்து எங்களை ப்ளீஸ் கமெண்ட் சாய். அவன் அந்த வேர்ட் பண்றதுக்காக ஏதாவது பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பிளாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரீல்ஸ் அது போட மாட்டேன், அதனால ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.